ஓ, இந்த வில்லேஜ்ல இப்படி ஒரு ஃபாரின் காரா? டாடி, நான் வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணேன் ஹோண்டா கார். அதேதான். சிவா, ட்ரெயின் வந்தாச்சு. ஐயா வணக்கம். ஏன்டா அவன் காரை பத்தி என்ன பேசிட்டு இருந்தா என்ன சொல்லிட்டு போனா? காரை விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. வணக்கம் சார். இந்த கார் எப்படிப்பா இங்க வந்தது? இப்பதான் ஒருத்தர் வந்து இந்த கார் நிறுத்திட்டு இந்த லெட்டரையும் சாவி உங்ககிட்ட கொடுத்துட சொன்னார் சார். எங்க ஊர் மாப்பிள்ளைக்கு என் கல்யாண பரிசு தர்மலிங்கம். 20 லட்சம் ரூபாய் காரை பரிசா கொடுக்குறது நானா கேனேனா? இதெல்லாம் கணக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து பீச கொடுக்குற வேலையடா. புரியலையே. மெட்ராஸ் வக்கீலுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு. அவன் சக்தி வேலை பெரிய மனுஷன் நம்பி அவன் வீட்டு சம்பந்தம் பண்ணிருக்கான். நானும் பெரிய மனுஷன் அவனுக்கு சம்பந்தி ஆயிட்டா? இதனால நமக்கு என்ன லாபம்? ஏன்டா இல்ல, எப்போ மாப்பிள்ளோட சொன்னபடிதான் பொண்ணுட்டுக்கார ஆடி ஆகணும். நீ வக்கீல் பொண்ணை கட்டிட்டேன்னு பைய, நம்ம வக்கீல ஆட்டுற ஆட்டல வக்கீல் சத்தியில ஆட்டுவான்னு இல்ல, அப்புறம் சத்தியில தான் ஆட்டந்த எப்படி? என்ன கண்ணு கல்யாணத்துக்கு வெக்கப்படுறியாக்க? அப்படியே கட்டில படுத்து கனா கண்டுட்டு நாளைக்கே மெட்ராஸ் போய் வக்கீல் வீட்டு சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, பொண்ணு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டா. கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. அதான். கலெக்டர் தானுங்களே, சந்தோஷமா ஆயிட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் பையனை போய் படிக்க வச்சு கூட்டுவானா கூட்டு வந்துட்டு போறேன் என்ற மருமக கலெக்டர் நமக்கு பெருமை தானுங்களே. என்ன சொல்றீங்க? அப்புறம் என்னங்க? சரின்னு சொல்லுங்க. இல்லம்மா, அது வந்து நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. அப்படிதான் சட்டுன்னு முடிவு எடுக்கணும். யார கேட்டு நிச்சயம் பண்ணீங்க? சத்தியமா நான் இல்லம்மா, எல்லாம் உங்க அம்மா தான். ஆமா, நான் தான். அதுக்கு என்ன இப்போ? அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க. நான் சக்திவேல் அங்கிள் சன் சின்ராஸ லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சின்ராசா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கலாம். பெத்த அப்புறம் அவன் ஒரு புள்ளையா நினைக்கல, அவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றியே. ஏசுநாதரே ஒரு காலத்துல சிலுவையில தான் அரைஞ்சாங்க. இப்ப எல்லாரும் அவரை சாமியா கும்பிடலையா? சின்ராசையும் ஒரு காலத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. பாயிண்ட். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நிச்சயம் பண்ணது நிச்சயம் பண்ணதுதான். வர்ற 18ஆம் தேதி இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் பார்த்த மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டத்தான் போறான். அப்படியா? அப்ப ஏன் முடிவை நீ தெரிஞ்சுக்க. நீ சொன்ன அதே 18ஆம் தேதி அதே நேரத்துல சின்ராசு தான் என் கழுத்துல தாலி கட்டுறாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. சின்ராசு, நந்தினி கிட்ட லெட்டர் வந்திருக்க. எப்படி? என்ன எழுதிருக்கு படிங்க? நோ, மத்தவங்க லெட்டர் நான் படிக்கவே மாட்டேன். அதுலயும் லவ்வர்ஸ் லெட்டர் நான் பார்க்கவே மாட்டேன். கொண்டாங்க. சின்ராசு, இவ்வளவு ஃபாஸ்டா வாங்கிட்டு போறிய, ஸ்லோவா ஒன்னு யோசனை பண்ணி பாரு. உனக்கு படிக்க தெரியுமா? இந்த ஊர்லயே எஸ்எல்சி படிச்ச ஒரே கிராஜுவேட் நான் தான். என்னைய பகிச்சுக்கிறேன்? கமான், என்னுடைய அறிவு யூஸ் பண்ணிக்கோ. குச்சிப்படாதவா? டேய், லவ்வர்ஸ் லெட்டர் படிக்க போறேன். சின்ன பசங்களுக்கு என்னடா வேலை? போ, மீன்படி போ. ஏன் அவனை துரத்துறீங்க? நான் தப்பா படிச்சு அதாவ கண்டுபிடிச்சானா? சீக்கிரம் படிங்க. வீட்டுல எனக்கு தெரியாமையே கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், என்னால கல்யாணத்தை தடுக்க முடியல. வர 18ஆம் தேதி பொள்ளாச்சியில தான் கல்யாணமா. உங்க ஊர் தர்மலிங்கத்தோட பையன் தான் மாப்பிள்ளையா? நீங்க கட்டினாதான் என் கழுத்துல தாலி கயிறு ஏறும், இல்லைன்னா தூக்கு கயிறு தான் ஏறும். முடிவு உங்க கையில. மாப்பிள்ள, நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் படிச்சுட்டு இருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா இருக்கியே. அட நீங்க வேற மாமா, என்ன தவிர வேற எவனாவது அவ கழுத்தை தாலி கட்டிடுவானா? இல்ல நான் தான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவானா? வர 18ஆம் தேதி அவளுக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. ஆனா மாப்பிள்ள அவன் இல்ல, நான். தைரியமா இருக்க சொல்லி லெட்டர் எழுதி போடுங்க, போங்க. இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷ் எழுதுங்க. என்ன சொன்ன? ஐயா உங்களை கூட்ட சொன்னாரு. ஐயா? ஆமாண்ணா, உங்களை கையோட கூட்ட சொன்னாரு. என்னையா? உங்களை தானே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா கூட்ட சொன்னாரு. பேசணுமா? மாமா மாப்பிள்ள, ஓடு ஓடு ஓடு.